ஹாய் மக்களே, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லா நாளும் இனிய நாளாக அமையட்டும். ஆக்சுவலி இந்த ₹1,00,000 டார்கெட் ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா, முழுசாக வீடியோ போட முடிய மாட்டேங்குது, ஒர்க்குக்கு சரியாக போக முடிய மாட்டேங்குது. நீங்களும் பார்த்தீங்கன்னா உடம்பு சுத்தமாக முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் உருப்படியாக வேலைக்கு போக முடிய மாட்டேங்குது. அதனால் என்ன பண்ணலாம்னாக்கா, ₹1,00,000 டார்கெட்டில் வந்து டெய்லி ₹2,500 டார்கெட் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை. தினமும் ₹2,500 டெலிவரி பண்ணி ₹2,500 எடுத்து வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு யோசனை இருக்குது. ஏன்னா ஒரே பல்க் அமௌண்ட் ஆர்டர் வைக்கிறனால தான் நமக்கு வந்து பெரிய தலைவலி ஆகுது. அதனால் டே பர் டே போட்டோம்னாக்கா இந்த பிரச்சனை இருக்காது அப்படின்றதுக்கோசரம் இந்த மாதிரி மாற்றிக்கிட்டேன். அப்புறம் ஒரு பிரதர் கேட்டிருந்தாரு, நீங்கள் எப்படி ப்ரோ எப்படி இதில் ஏர்ன் பண்ணலாம், இதெல்லாம் நம்ம ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. பண்ணலாம் ப்ரோ, நான் பண்ணுறேன், என்னால் முடியுதுன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். நான் ஒரு நாளைக்கு ஒரு ₹2,500 ஓட்டுவேன் ப்ரோ. ஒரு 400 பெட்ரோலு ப்ளஸ் ஒரு 100 வந்து ஃபுட்டுக்கு எடுத்துக்குவேன். 500 வந்து இதுக்கே போயிடும். அது போக ஒரு ₹2,000 சேலரி கிடைக்கும். அதுவும் எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் 11 வந்து லாகின் பண்ணணும். அடுத்த நாள் காலையில் ஒரு 4 வரைக்கும் நான் ஸ்டாப்பாக ஓட்டிகிட்டு இருக்கணும். இந்த 3 to 7 ஷிஃப்ட் கேன்சல் பண்ணுறது, அந்த மாதிரி போகிறது வரதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. கண்டினியூட்டாக ஓட்டிகிட்டு இருக்கணும். மொபைல் சார்ஜிங்லாம் பொறுத்த வரைக்கும் வண்டியிலேயே மொபைல் சார்ஜிங் ஃபிட் செட் பண்ணிடணும். ஏன்னா மொபைல் சார்ஜ் இல்லாமல் போகக்கூடாது. அப்புறம் ரீசார்ஜ் கண்டிப்பாக பண்ணி வச்சுருக்கணும். அது ரீசார்ஜ்லாம் உங்களுக்கே தெரியாது, நான் சொல்ல வேண்டிய விஷயம்லாம் கிடையாது. இது இருந்தால் போதும், நம்ம ஆட்டோமேட்டிக்காக தாராளமாக வந்து ₹2,500 ஏர்ன் பண்ணலாம். மாதத்தில் நீங்கள் ரொம்பலாம் ஒர்க் பண்ணணும் கிடையாது. ஒரு 25 நாள் ஒர்க் பண்ணாலே போதும். ஒரு மாதத்துக்கு 30 நாள் கணக்கு பண்ணுங்க. அதில் ஒரு 5 டேஸ் லீவ் போட்டுங்க, இல்லை வீக்லி ஒன்ஸ் கூட லீவ் போட்டுங்க. ஆனால் குறிப்பாக வந்து ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த 3 நாள் லீவ் போடாதீங்க. இந்த 3 நாள் நல்லா விளையாடுறது இருக்கும். குறிப்பாக சண்டே சுத்தமாக லீவ் போட்டுறாதீங்க. ஏன்னா அந்த அன்றைக்கி வந்து 2,500க்கு மேலேயே கிடைக்கும், ஏர்ன் பண்ணலாம். ஒரு 3,000 4,000 கூட நம்ம ஏர்ன் பண்ணலாம். அதனால் அது ஒரு பிரச்சனை இருக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, முடிஞ்ச வரைக்கும் கடைகளில் சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. கடைகளில் நிறையா சாப்பிட்டீங்க, ஏன்னா இந்த ஃப்ளோட்டிங் காசுலாம் நம்ம கையில் தான் இருக்கும். நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ண தோணும். ஏன்னா நான் செய்கிறதெல்லாம் சொல்லிடுறேன், நான் என்ன தப்பு செய்கிறேன் அப்படின்றத சொல்லிடுறேன். இந்த ஃப்ளோட்டிங் காசு கைக்கு வந்துடும். உடனே டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றது அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா பண்ணுவேன். அதனால் அந்த ஃப்ளோட்டிங் காசு சேர்றதே தெரியாத அளவுக்கு போயிடும். முடிஞ்ச வரைக்கும் ஃப்ளோட்டிங் காசு செலவு பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃப்ளோட்டிங் காசு அக்கௌண்ட்டில் எப்பயுமே ஒரு 3,000 எக்ஸ்ட்ரா வச்சுட்டே இருங்க. ஃப்ளோட்டிங் காசு வர அந்த ஃப்ளோட்டிங் காசு அமௌண்ட்டை வந்து நீங்கள் அப்படியே வந்து பே பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் கையில் இருக்கிற சேஞ்சஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளோட்டிங் காசு சேஞ்சஸ், அதை வந்து நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணிக்கிட்டே இருங்க. இல்லைனா அப்பப்போ நீங்கள் வந்து அக்கௌண்ட்டில் கேஷை போட்டு வச்சுருங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்விக்கி வந்து உங்கள் லைஃப் லாங் வந்து யூஸ் கிடையாது. நான் நல்லா ஒரு அப்சர்வேஷன் பண்ண வரைக்கும் ஸ்விக்கி வந்து உங்களுக்கு ரொம்ப லைஃப் ஃபுல்லாக வர விஷயம் கிடையவே கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 5 இயர்ஸ், மேபி 5 இயர்ஸ் ஓட்டலாம் நீங்கள், அவ்வளோதான். அதுக்கப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸில் வந்து பார்ட் டைமில் ஓட்டலாம். அது ஒரு சைடு இன்கம் மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஸ்விக்கி வந்து பர்மனெண்ட் ஜாப் கிடையாது. பேக் பெயின் வரும். பேக் பெயின் வந்துச்சுன்னா ரொம்ப பெரிய டேஞ்சரஸ். அது ரொம்ப மோசமான விஷயமாகி போயிடும். அதனால் வந்து ஸ்விக்கியை வந்து நீங்கள் இது ஃபுல் டைம் லைஃப் லாங் இது நமக்கு யூஸ் அப்படிலாம் நினச்சி பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ கேஸை சேவ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கேஸை சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணி உங்களால் ஏதாவது பிஸ்னஸ் பண்ண முடியுமா, எந்த பிஸ்னஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத யோசிங்க. நம்ம இன்றைக்கி சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி பிரதர். அட்வைஸ் பண்ணலை, நீங்கள் வந்து எங்கள் அட்வைஸ்லாம் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. அட்வைஸ் பண்ணுறதுக்கெலாம் நம்ம ஸ்ரீனிவாசன் சார், பத்மநாபன் சார், இந்த மாதிரி பெரிய பெரிய நிதி ஆலோசகர் இருக்காங்க. பட் இருந்தாலும் நான் என்னோட இருந்து சொல்கிறேன், ரொம்ப சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி ப்ரோ. அதே மாதிரி செலவு பண்ணுறது அதை விட ரொம்ப ஈஸி. ஆனால் அதை சேவிங்ஸ் பண்ணணும், அது ரொம்ப ரொம்ப டஃப்பு. அது இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம் சேவிங்ஸ். நான் நிறையா நோட் பண்ணி பார்த்துட்டேன். 34 வருஷத்தில் என்னாலாம் சேவ் பண்ணவே முடியல. அவ்வளோ ரொம்ப கஷ்டம். சேவிங்ஸ் வந்து சேவிங்ஸ்லாம் யாரா எடுத்து வச்சு என்னடா பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஜாலியாக செலவு பண்ண மைண்டு நிறையா வந்துகிட்டே இருக்கும். பட் அது சேவ் பண்ணுறதுக்கு மைண்டே வராது. நம்ம கையில் ஒரு 2,000, இப்போ நான் கூட ஒரு ஆர்வத்தில் ஒரு 2,000 எடுத்து வச்சுருவேன், நாளைக்கு கொண்டு போய் அக்கௌண்ட்டில் போடணும் அப்படின்ட்டு. ஆனால் அடுத்த 10வது நிமிஷம் பார்த்திங்கன்னா, அந்த பொருள் வாங்கினா நல்லாயிருக்கும்ல அப்படின்ட்டு இந்த பணத்தை தான் கை வைக்க தோணும். அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், ஃப்யூச்சர் ரொம்ப டேஞ்சர். எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ சின்ன பையனாக இருக்கும்போது எதாவது ஒன்று வாங்கினா கம்மி விலை, நான் நார்மலாக கடைக்கு ஹோட்டலுக்கு போயிருந்தோன்னு வச்சுங்களேன், ஒரு ஹோட்டலுக்கு போனேன் அப்படின்னாக்கா ஒரு பரோட்டா ₹2 நான் சாப்பிட்ருக்கேன். எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்தளவுக்கு சாப்பிட்ருக்கேன். இன்றைக்கி அதே பரோட்டா வேறு ₹15 வந்துடுச்சு. ஸோ நம்ம காலங்கள் மாற மாற இதெல்லாம் வந்து செலவுகள்லாம் நிறையா அதிகரிச்சிருக்குது. அன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு பெரிய பங்களா வீட்டில் குடியிருக்கனாலே ஒரு ₹1000 இருந்தால் போதும், பங்களா வீட்டில் குடியிருந்தோம்லாம். இன்றைக்கெல்லாம் ₹15,000 இருந்தால் தான் பங்களா வீட்டிலே குடியிருக்க முடியும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. அப்புறம் முக்கியமாக சில விஷயங்கள் இப்போத்தி யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தெரியுங்களா? ஃபஸ்ட்டு விஷயம் லோனில் மாட்டவே மாட்டாதீங்க.
கடன் கொடுக்குறான்ட்டு கடனை மட்டும் வாங்காதீங்க. நீங்கள் கடன்காரனாக தான் இருப்பீங்க. வாழ்க்கை ஃபுல்லாக கடன்காரனாக இருப்பீங்க. முடிஞ்சால் உங்கள் அப்பா அம்மாக்கிட்ட சொல்லி ஒரு 2 வீலர் வாங்கிக்கிங்க. செகண்ட் ஹேண்டாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று, ஆனால் மைலேஜ் தர மாதிரி வாங்கிக்கிங்க. ஏன்னா பாவம் பெற்றவங்களும் கஷ்டப்படுத்தக்கூடாது. நம்ம ஆசைப்படுறோம், ஸ்டைல் காட்டுறதுக்காக ஆசைப்படுறோம்னு சொல்லிட்டு அவங்க லைஃப்பில் நம்ம மண்ணள்ளி வச்சு போட்டுறக்கூடாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கஷ்டத்துக்கு உங்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்விக்கி ஓட்டுறீங்க அப்படின்னாக்கா மைலேஜ் தர வண்டி எடுங்க. கொஞ்சம் சிசி அதிகமாக இருக்கிற வண்டி, ஒரு 125 சிசி அந்த மாதிரி வண்டி வாங்கிக்கிங்க. ஏன்னா மாதத்தில் 2 வாட்டி நீங்கள் ஆயில் சேஞ்ச் பண்ணணும். இந்த ஸ்விக்கி ஓட்டுறீங்க அப்படின்னாக்கா மாதத்தில் 2 வாட்டி, 15 நாளைக்கு ஒரு வாட்டி ஆயில் சேஞ்ச் பண்ணணும். டெய்லியும் பெட்ரோல் அடிக்கணும். 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து செயின்ஸ் பேக்கெட் மாற்றணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், செலவுகள் வண்டிகளுக்கு நம்ம பண்ணணும். ஏன்னா அது உழைச்சி கொடுக்குறதே அதுதான். நம்ம உட்காந்துட்டு முறுக்கிட்டு போயிடுறோம். ஆனால் அதுதான் அந்தளவுக்கு கஷ்டப்படுது. 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி டயர்லாம் மாற்றணும், பிரேக் ஷூ மாற்றணும். பிரேக்கெல்லாம் வந்து ரொம்ப 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 கண்ட்ரோலாக வச்சுக்கணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஆடம்பரம் காட்டாதீங்க. ஆடம்பரம் இல்லாமல் இதுக்குள்ளே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி வைங்க. சேர்த்தி வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஆடம்பரம் காட்டுங்க. உங்களுக்கு யாரும் ஆடம்பரம்லாம் காட்ட வேண்டாம்னு சொல்லலை. உடனே சொல்லிவிட்டு வந்துட்டான்டா அட்வைஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு. அட்வைஸ் இல்லைப்பா, என் லைஃப்பில் நடந்ததை சொல்கிறேன். நிறையா அனுபவப்பட்டிருக்கோம். இந்த மாதிரிலாம் நிறையா அனுபவப்பட்டிருக்கோம். சிறு வயசில் சேமிக்காமல் போனதெல்லாம் ரொம்ப பெரிய தப்புன்றது இப்போ நான் உணர்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம், எனக்கு குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறம் இப்போ நான் உணர்ந்துட்டுருக்கேன். ரொம்ப கஷ்டமான விஷயம். சேவிங்ஸ் இல்லைன்னா நாய் கூட நம்மளை மதிக்காது. சேவிங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இந்த இதில் சொல்லுவாங்க தெரியுங்களா, பணம் இருந்தால் ஒன்றும், பணத்தெல்லாம் பெருசாகவே மதிக்கக்கூடாது, பணம்லாம் ஒன்றும் கிடையாது, அன்புக்கு முன்னாடி பணம்லாம் சும்மா அப்படின்னு. அதெல்லாம் சும்மா வெத்து வார்த்தை, அதெல்லாம் சும்மா பொய். அந்த பணத்துக்கு இருக்கிற வேல்யூ வந்து வேறு எதுக்குமே கிடையாது. பணம் மட்டும்தான் இங்கே வேல்யூ. பணத்தை வச்சு நீ அன்பை வாங்கலாம், அன்பை வச்சு நீ பணத்தை வாங்கவே முடியாது. எல்லாம் ஒருத்தவங்க நல்லா திக்காக பழகு. போ, ஒரு 10,000 பணங்களேன், அப்படியே கட் பண்ணி விட்டு போயிடுவான். என்னடா இது இப்படின்ட்டு. அதனால் உடனே நீங்கள் சொல்லலாம், என்ன நாங்களாம் பணத்துக்காக பழகிறோமா அப்படின்ட்டு. எமர்ஜென்சின்னு வந்தால் யாராக இருந்தாலும் அப்படி தான்ப்பா. எமர்ஜென்சின்னு இருந்தால் சரி மச்சான் தானே கேட்டால் ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்ற ஒரு மைண்டில் இருக்கும். ஆனால் பணம் கிடைக்காது. அதனால் பணத்துக்காக பழகிறோம் அப்படின்லாம் நான் சொல்ல கிடையாது. இப்படியும் சில விஷயங்கள் நடக்க தான் செய்யும். ஸோ பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா பணம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது பணம். அந்த நோட்டுக்கு இருக்கிற மரியாதை வேறு எவனுக்குமே கிடையாது. இங்கே வந்து ஜாதி, மதம், மயிறு, மண்ணாங்கட்டி, வெண்டைக்காய், புடலங்காய், அவரைக்காய்லாம் சொல்லிட்டு இருக்கானுங்கள்ல, அது கூட கிடையவே கிடையாது. பணம் வச்சுருக்கிறியா நீ, பதம் வச்சுருந்தா நீ எந்த மதம்லாம் பார்க்க மாட்டான். பணம் வச்சுருக்கியா நீ எந்த ஜாதியெல்லாம் பார்க்க மாட்டேன். ஆனால் வணக்கங்கண்ணா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பான். பணம் இல்லைன்னா தான் அவன் அந்த மதத்துக்காரன், இவன் எந்த மதத்துக்காரன் அப்படிங்குவான். பணம் இருக்கிறவன் முன்னாடி போ, அதெல்லாம் பார்க்க மாட்டான். அதனால் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஃபேமிலிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேணாம்னு சொல்லலை. நீ நாளைக்கு நீ அம்மா அப்பா மேலே உசுறு பாசம் எல்லாமே வச்சுருந்தாலுமே பணம் இருந்தால் தான் அவங்களும், இல்லைன்னா அவன் கிடையாது. அதனால் பணத்தை சம்பாதிக்கிற பணத்தை ரொம்ப புத்திசாலித்தனமாக சேமிச்சு வை. ரொம்ப புத்திசாலித்தனமாக சேமிச்சு. நான்லாம் சில வீடியோஸ்லாம் பார்ப்பேன். சில பேர்லாம் இதில் போடுவாங்க, கீழே கமெண்ட்ஸில் போடுவாங்க, 60 வயசில் கோடீஸ்வரனா நான் என்னத்தை பண்ண போகிறேன், 20 வயசில் ஜாலியாக என்ஜாய் பண்ணாமல் உன் அப்பனும் ஏன் அப்பனும் 20 வயசில் சம்பாரித்து சேர்க்காதனால தான் இன்றைக்கி நம்ம கஷ்டப்பட்டுட்டு கிடக்குறோம். ஏன் நம்மளே சொல்கிறதில்ல, ஏன்டா பரதேசி நாய், நம்ம நீ என்னடா எனக்கு சேர்த்து வச்சுருக்கேன்னு நம்ம அப்பா நம்ம திட்டுறதில்ல. நம்ம தாத்தா நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் தெரியுமா, அவனு பணக்காரன பசங்களாம் பார்த்து அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி அவங்களெல்லாம் பார்த்து சொல்கிறோம் தெரியுமா, அவனுக்கு என்னடா அவங்கெல்லாம் கோடி கோடியாக பணம் வச்சுருக்கானுங்க, அவனுங்களுக்கு மட்டும் ஆகாயத்துக்கு கொட்டுதா கிடையாது. அவன் தாத்தா சம்பாரித்தான், அவங்க அப்பா சம்பாரித்தான், அதனால் இன்றைக்கி அவன் பிள்ளை பேரன் சந்தோஷமாக இருக்கான். இப்போ இவன் சம்பாதிப்பான், அவன் பேரை சம்பாதிச்சா நல்லா இருக்கும். அதனால் நம்ம சம்பாரித்து 60 வயசில் நம்ம கோடீஸ்வரனாக இருக்கிறது தப்பு கிடையாது. நம்ம பிள்ளைங்க கோடீஸ்வரனாக வாடுறது தப்பு கிடையாது. நம்ம பேரனுங்க கோடீஸ்வரனாக தப்பு கிடையாது. நம்ம அப்பா ஆத்தா பண்ண தப்பை நம்ம செய்யக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் சேவிங்ஸை நிறையா சேவிங்ஸ் பண்ணுங்கள், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். இந்த ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும் அப்படிலாம் கிடையாது. சில பேர் ஸ்மார்ட் ஒர்க் கிளிக் ஆகிடும், சில பேருக்கு ஹார்ட் ஒர்க் கிளிக் ஆகிடும். உனக்கு எது வருதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கே உனக்கு ரொம்ப நாள் ஆகிடும். அதனால் ஒர்க் பண்ணு, நல்லா ஒர்க் பண்ணு. ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் சரி, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாலும் சரி, ஆனால் ஒர்க் பண்ணால் மட்டும் இருந்துடாத. அப்புறம் ஸ்விக்கியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லாத வேலை. எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூரில் இது வரைக்கும் எந்த ஒரு கஸ்டமரும் அப்படின்ற மாதிரி முகத்தை காமிச்சது கூட கிடையாது. இது வரைக்கும் நான் அனுபவிச்சது கிடையாது. மேபி அப்படியே ஏதாவது கஸ்டமர் இருந்தால் கூட நான் எக்ஸ்கியூஸ் கேட்டு போயிடுவேன். ஏன் வேறு என்ன பண்ணுறது சொல்லுங்கள். இங்கே தன்மானத்தை இது என்னென்னா தலகணத்தை காட்டுற வேலைலாம் கிடையவே கிடையாது. தன்மானத்தோடு வாழணுன்னா பணம் இருக்கணும். பணம் இருந்தால் தன்மானம் தன்னை போல் தேடி வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதில் பார்த்து வேலை செய்யுங்க. டிரைவிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். டிரைவிங் ரொம்ப கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டுங்க. பிரேக்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க.
லைசன்ஸ் முக்கியமாக கையில் வச்சுக்கோங்க. அப்புறம் இன்சூரன்ஸ். எந்த போலீஸ்காரன் இருந்தாலும் தைரியமாக நின்று அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் காட்டுங்க, ப்ரூவ் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு இதில் வச்சு விரட்டிட்டு போகிறது, இதை லைசன்ஸ் எல்லாம் ஸ்விக்கியில் வேலைக்கு சேர்க்க மாட்டாங்க, அது வரைக்கும் சந்தோஷமான விஷயம். இருந்தாலும் போலீஸ்காரங்க நிறுத்தினாங்கன்னா தயவு செஞ்சு நிறுத்துங்க. இன்சூரன்ஸ் உங்கள் நன்மைக்கு தான். ஏதாவது ஒரு இன்கேஸ் ஏதாவது ஒரு தவறுதல் நடந்தால் கூட அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இன்சூரன்ஸ் போகிறத தவறாதீங்க. இன்சூரன்ஸ் டிலே ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ரினியூ பண்ணிக்கோங்க. அப்புறம் டிப்ஸ் காசுலாம் தனியாக எடுத்து வைங்க. டிப்ஸ் காசுலாம் தனியாக எடுத்து வச்சு அதுக்கு ஒரு சேவிங்ஸ் மாதிரி பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, சேவிங்ஸ்லேயே நிறைய வகையான சேவிங்ஸ் இருக்குது. ரொம்ப சொல்லணும் அப்படின்னாக்கா, வார சம்பளம் தான் நமக்கு புதன்கிழமை கிரெடிட் ஆகிடும் இல்லைங்களா. நம்ம இனிமேல் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, வாரம் புதன்கிழமை போஸ்ட் ஆஃபீஸுக்கு போங்க, ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். வாரம் 500 மட்டும் போடுங்க. நீங்கள் ரொம்பலாம் பெருசாக பொறுத்தவரை நீங்கள் 10,000 போட்டாலும் சரி, 50,000 போட்டாலும் சரி, 500 வீதம் மாதம் போட்டுக்கிட்டே இருங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 30 வருஷம் வரைக்கும் போடுங்க. 500 ஒரு பெரிய காசு கிடையாது உங்களுக்கு. அந்த 500 வாரம் 500ங்கிறது மாதத்துக்கு 2,000 ஆகி போச்சிடும். நீங்கள் 5 வருஷம் போட்டாலும் சரி, 10 வருஷம் போட்டாலும் சரி, இல்லை 30 வருஷம் போட்டாலும் சரி, நீங்கள் எத்தனை வருஷம் போட்டாலும் அந்த காசு உங்களுக்கு தான். ஏன்னா உங்களுடைய வயசான காலத்தில் நீங்கள் உங்கள் பசங்களை நம்பாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த பெனிஃபிட். போஸ்ட் ஆஃபீஸில் போடுங்க, நம்பிக்கையாக இருக்கும். போஸ்ட் ஆஃபீஸில் அதை போட்டால் தான் கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கும். ஏன்னா பேங்க்கில் போடுறது, மியூச்சுவல் ஃபண்டில் ரிஸ்க் எடுக்கிறது. என்னால் ரிஸ்க் எடுக்க முடியும், என்னால் சாலிடாக ரிஸ்க் எடுக்கிறதுக்கு எனக்கு தைரியம் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ஃபேமிலியோட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணுங்கள். அதுவும் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி நல்லா படிச்சுட்டு பண்ணுங்கள். எதுவும் தெரிஞ்சுக்கிட்டு காது வழியாக கேட்டுட்டு அரைகுறையாலாம் பண்ண வேண்டாம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிட்ட போய் விசாரிங்க, நல்ல டீட்டெயிலாக படிங்க, அதை பற்றின படிப்புகள் படிங்க, அதை பற்றின ஆடியோ வீடியோ எல்லாம் கேளுங்க, பாருங்கள். அந்த மாதிரி பண்ணி நீங்கள் சேவ் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் தெரியுங்களா, டபாக்கோ ஃப்ரீ மேனாக வாழுங்க. டீ டோட்டலராக இருங்கன்னு சொல்லுவாங்க. ட்ரிங்க்ஸு, ஸ்மோக்கு, ஆல்கஹால், டபாக்கோ எந்த ஒரு கெட்ட பழக்கத்தை அடிக்ட் ஆகாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் பாடியை ப்யூராக வச்சுக்கோங்க. ஏன்னா காலங்கள் ரொம்ப மோசமானது. அதனால் உங்கள் பாடி எவ்வளோக்கு எவ்வளோ ஃபிட்டாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா இருக்கலாம். இந்த மாது, புகை, போதை இந்த பழக்கங்கள் எல்லாமே இருந்தாலே நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க, நல்லாவும் இருப்போம். ஆண்டவன் நமக்கு அதற்கான ஒரு யுக்தியை கொடுத்துருக்கான். ஸோ நம்ம அதனால் அளவாக இருப்போம், அன்போடு இருப்போம். தேங்க்யூ.